வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பிரண்டை துவையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரண்டையை பற்றியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து அதிகமாக வந்து வேலி பகுதிகளில் வந்து படர்ந்து வளரக்கூடியதுங்க. இதுக்கு வஜ்ரவள்ளி என்ற பெயரும் உண்டு. இந்தியா மற்றும் இலங்கையில் வந்து அதிகமாக காணப்படுதுங்க. மருத்துவ குணம் அதிகமாகவே இதில் இருக்குது. இது என்னென்ன கோளாறுகளை எல்லாம் வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னா, வாய்வு பிரச்சனை, செரிமான கோளாறு, இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அடிப்பட்ட வீக்கம், சுளுக்கு ஏற்பட்டிருந்தால் அதை வந்து போக்குது. அப்புறம் பிடிப்பு வலி, இதெல்லாமே வந்து இது மூலமாக குணமாகுதுங்க. முக்கியமாக மூல நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பசி இல்லை, எனக்கு வந்து பசியே எடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இது துவையலாக செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். உடல் சுறுசுறுப்பாக இல்லாதவங்க ஞாபக சக்தியை அதிகரிக்கவும், மூளை நரம்புகளை வந்து பலப்படுத்தவும், அப்புறம் வந்துட்டு பல் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படுவவங்களுக்கும் இது நல்ல மருந்தாக இருக்குங்க. இதை வந்து இப்படி தனித்தனியாக தண்டை மட்டும் எடுத்துக்கணும். இது வந்து இலையிலேருந்து வேர் வரைக்கும் எல்லாமே மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறது தாங்க. இந்த தண்டை தனித்தனியாக எடுத்துட்டு நீங்கள் வந்து அதை தோல் மட்டும் லைட்டாக சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. கழுவுறதுக்கு வந்து கரண்டியோ இல்லைன்னா ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் தொடும்போது உங்களுக்கு வந்து கை அரிப்பெடுக்கும். இதுக்கு வந்து நான் வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. பச்சை மிளகாய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உடல் சூட்டை வந்து அதிகரிக்கும். அதனால் வந்து வரமிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு வந்து தேவையான அளவு ஒரு 5-6 எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க எல்லோரும். இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டியில் வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அதில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை எடுத்து போடுங்க. பிரண்டையை வந்து நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதில் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரமிளகாய் சீக்கிரம் கருகி போகாதுங்க. அதனால வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அதில் வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்போவே வந்து நீங்கள் கலக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, சீரகம், குருமிளகு 3ஐயும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து கல்லுப்பு, தேவையான அளவு புளி வந்து நீங்கள் செய்கிற துவையல் வந்து கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். வாரத்தில் இது 2 நாள் வச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு வாரத்தில் 3 நாள் 4 நாள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இதை வந்து அடிக்கொருக்கா வந்து நீங்கள் வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஆட்டுக்கல் இல்லைன்னா வந்து அம்மிக்கல்லில் வச்சு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து அந்த சட்னி வந்து கெட்டியாக எடுத்தீங்க அப்படின்னு கெட்டியாக அரைச்சி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.